ராதிகா வணக்கம். காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நடிகர் விஜய் மதுரையிலிருந்து பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருக்கூடிய நிலையில் காரைக்குடி நகராட்சிக்கு வந்து 1 மணி நேரம் ஆகிறது. அங்கிருந்து அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி செல்வதற்கு தாமதமாகக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் அதிக கூட்டம் வரக்கூடிய நிலையில் தாவேகாவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் விஜய் சூழ்ந்து கொண்டு வரக்கூடிய காரணத்தால் அவர் உரிய இடத்திற்கு சென்று சேருவதில் தாமதம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஏற்கனவே காவல்துறை கொடுத்த அனுமதி நேரம் என்பது 12:30 மணி முதல் 2:30 மணிக்குள்ளாகவே காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ளதான் நேரம் என்பது அவருக்கு ஒதுக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர் வரக்கூடிய வழியிலும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக சற்று நேரத்திற்கு முன்னர் சிறிது தூரம் அவர் சைக்கிள் ஓட்டிக்கு சென்றார். அதுவும் மிகப்பெரிய விடயமாக இந்த பிரச்சார நேரத்தில் பார்க்கப்படுகின்றது. காரைக்குடிக்கு செல்லக்கூடிய விஜய் பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்ட நிலையில் திடீரென்று அவர் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சைக்கிள் எடுத்து சைக்கிள் ஓட்டி சென்றார். சைக்கிள் ஓட்டுவதை அறிந்த பின்தொடர்ந்து வந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமானது. அவர் வழிநெடுகிலும் அவர் மேல் பூக்களை தூவியும் மாலைகளை போட்டும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். அதிலும் விஜய் இதுபோன்று அதிக நெரிசல் நெருக்கடி கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்று சைக்கிள் ஓட்டி வருவது என்பது இன்னும் அந்த கூட்டத்தை அதிகப்படுத்துவதாக செய்தது. இன்னும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதாக செய்தது. அதுதான் பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருந்த விஜய் திடீரென்று இறங்கி அவர் சைக்கிள் எடுத்து சைக்கிள் ஓட்டி சென்றார். சிறிது தூரம் அவர் சைக்கிள் ஓட்டி சென்றார். ஆனால் சைக்கிள் அவர் முறையாக ஓட்ட முடியாத அளவுக்கான கூட்டம் என்பது நெருங்கி கொண்டு வந்த காரணத்தால் அதற்கு பிறகு சிறிது தூரம் மட்டுமே சைக்கிள் ஓட்டிவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறி பிரச்சார வாகனத்தில் தற்போது காரைக்குடி தேவஸ்ரீயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் அவர் அந்த பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு சென்று அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதென்றால் காலை 11 மணிக்கு அவர் மதுரை வந்தார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு காலை 11 மணிக்கு மதுரை வந்தார். மதுரையிலிருந்து சிவகங்கை காரைக்குடி வருவதற்கு சரியாக 2 மணி நேரம் சரியாக ஆகும். ஆனால் விஜய் வரக்கூடிய வழியில் எங்கும் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அதிக அளவில் திரண்டு வரக்கூடிய காரணத்தால் உரிய நேரத்தில் அவர் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் விஜய் சைக்கிள் ஓட்டி வரக்கூடிய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கும். ஏற்கனவே கட்டுக்கடங்காமல் தாவேகாவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வழிநெடுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டி வருகின்றார். சைக்கிள் ஓட்டி வரக்கூடிய அந்த நேரலை காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கும். சிறிது தூரம் சைக்கிள் ஓட்டி வந்தார் என்றால் கூட்டம் அதிக அளவில் திரண்ட காரணத்தாலும் தொண்டர்கள் அதிக அளவில் சூழ்ந்த காரணத்தாலும் விஜய் சைக்கிள் ஓட்டக்கூடிய நிலை என்பது மிகவும் ஒரு நெரிசல் ஏற்படுத்தக்கூடியதாகவே மாறியது. நாம் இந்த திரையில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கோம். விஜய் சைக்கிள் ஓட்டி வருகிறார். அந்த பிரச்சார வாகனத்தில் இறங்கி அதற்கு பிறகு அவர் சைக்கிள் எடுத்து சைக்கிள் ஓட்டி வருகின்றார். ஆனால் அவர் சைக்கிள் ஓட்ட முடியாத அளவுக்கான கூட்டம் நெருங்கி வருகிறது. அவருடைய பாதுகாவலர்களும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட தொடர்ந்து வழிநெடுங்கிலும் அவர் மாலைகளை தூக்கி போடுவது அதே போன்று பூக்களை மேலே போடுவது போன்ற செயல்கள் மேற்கொண்டு வரக்கூடியது சைக்கிள் ஓட்டுவதற்கு இடையூறாகவும் இன்னும் அது நெரிசலை அதிகப்படுத்துவதாகவே மாறியது. பாதுகாவலர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாகவே மாறியது. கூட்டத்தை கட்டுப்படுத்த மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய நிலைதான் உருவானது. அதை கருதி கொண்டு சிறிது தூரம் சைக்கிள் ஓட்டிவிட்டு விஜய் அதற்கு பிறகு மீண்டும் அவர் சைக்கிளை விட்டு பிரச்சார வாகனத்தில் ஏறி பிரச்சார வாகனத்தில் தற்போது அவர் காரைக்குடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட காரைக்குடியுடைய நகராட்சி பகுதிக்கு வந்து 1 மணி நேரம் ஆகிறது. அங்கிருந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்திற்கு செல்வதற்கு இவ்வளவு நேரம் ஆகிறது. காரணம் தொண்டர்களும் ரசிகர்களும் அதிகமாக குவிந்து வரக்கூடியதால் தாமதமாகின்றது. திடீரென்று அவர் சைக்கிள் ஓட்டிய நிகழ்வு என்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. என்றால் ஏற்கனவே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் மற்றும் பாதுகாவலர்கள் எல்லாம் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று அதிக அளவில் கூட்டம் கூடும்போது பிரச்சார வாகனத்தில் வருவது என்பதை கூட மிகப்பெரிய சவால் தான். ஆனால் அவர் பிரச்சார வாகனத்தில் வருவது மட்டுமல்லாமல் திடீரென்று அவர் அந்த வாகனத்தை விட்டு இறங்கி சைக்கிள் ஓட்டினார். சைக்கிள் ஓட்டும் போது இன்னும் தொண்டர்களும் உற்சாக மிகுதியில் அவரை நெருங்க சென்றார்கள். அவர்களை கட்டுப்படுத்த அவருடைய பாதுகாவலர் முயற்சி மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அவர் மீண்டும் பிரச்சார வாகனத்தில் ஏறி அவர் பிரச்சாரம் செய்யும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த இடத்தை வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் கொடுத்த நேரம் ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது 12:30 மணியிலிருந்து 2:30 மணிக்குள்ளாக பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். காரைக்குடி பிரச்சாரத்துக்கு 12:30 மணியிலிருந்து 2:30 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டது. அவர் 11 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டார். 11 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து அவர் பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டாலும் கூட 2 to 3 மணி நேரத்துக்குள்ளாக வந்து விடலாம். அப்போது அதுவே ஒரு தாமதம் என்று சொல்லப்பட்டது. அது பிறகும் இன்னும் கூட்டம் அதிகமாக கூடியதால் இன்னும் தாமதம் என்பது அதிகமாகின்றது.
என்பதனால் இது ஏற்கனவே காவல்துறை விதித்த நேரத்தை மீறுவதாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் 2:30 மணிக்கு பிறகுதான் அவர் அந்த இடத்தை சென்றடைவார். அதற்கு பிறகு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு அங்கிருந்து அவர் புறப்படுத்திருக்கலாம். இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் 1 மணி நேரத்துக்கு மேல் கூட ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காவல்துறை விதித்த நேரத்தையும் தாண்டி அவர் செல்லக்கூடிய நிகழ்வு, அதே போன்று திடீரென்று சைக்கிளில் ஓட்டிய நிகழ்வு இன்னும் தொண்டர்கள் அதிக கூட செய்தது. அதே போன்று இன்னும் அந்த நெரிசல் அதிகரிக்க செய்தது பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறைக்கு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ராதிகா.